கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. என்ன பிலோமினா கையெழுத்து போடுற? ஆமா, அதான் என் பேரு. உன் பேர் மீனா இல்லை? ஆமா, அது சுருக்கமா கூப்பிடுறது. ஃபுல் பேர் பிலோமினா. தோப்பனார் பேர்? டேவிட். அம்மா பேர்? எஸ்தா. என்னடி எல்லாம் கிறிஸ்துவ பேரை சொல்ற? கிறிஸ்டின் பேரை சொல்லாம பின்ன முஸ்லிம் பேரைய சொல்லுவா? நீ கிறிஸ்டியனா? ஆமா. இதையே நீ சொல்லவே இல்லை. நீங்க கேட்கலையே. அப்புறம் ஐராத்து பொண்ணு மாதிரி பேசுற? நான் வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லாருமே ஐயர்வாள். அவ மாதிரி பேசினாதான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு அப்படி பேசினேன். ஐயோ, உன் ஐயர் பொண்ணு நினைச்சா காதலிச்சேன். அப்ப நீங்க என்ன காதலிக்கலையா? மதத்தை தான் காதலிச்சலா? அது இல்லடி, நான் வேறொரு மதத்துக்காரி கல்யாணம் பண்றேன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டு கொண்டுவா. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? நீங்க பேசாம கிறிஸ்டியனா மதம் மாறிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் கிறிஸ்டியனா மதம் மாறதா? என்னாச்சு? பிலோமினா, my child, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை உன் டாடி இந்த ஆயா கிட்ட விட்டுட்டு ஃபாரின் போயிட்டார். அன்னில இருந்து உன்னை நான் ஆயா பாத்துக்கிற மாதிரியா பாத்துக்கினேன், மாமி பாத்துக்கிற மாதிரி கேர் எடுத்து பாத்துக்கினேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் கேக் வாங்கி கட் பண்ணி ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். சர்ச்சுக்கு போய் கோரஸா பாட்டு பாடுவோம். பட் இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம ஒரு ஐயர் பையனோட ஓடி போயிட்டேன். This is not fair on your part. எலிசபெத், கையில என்ன பாட்டில்? Father, this is Volkas Ram, father. என்ன பிராண்ட்னு கேட்கல. எத்தனை நாளா இந்த பழக்கம்? என்ன விட்டுட்டு பிலோமினா போனதுல இருந்து ஃபாதர் அவங்க டாடி ஃபாரின்ல இருந்து வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன ஃபாதர் பதில் சொல்வேன்? கர்த்தர் மேல பாரத்தை போட்டு மனசை அமைதிப்படுத்திக்க. I'm extremely sorry, father. கர்த்தர் மேல பாரத்தை போட்டா மனசு அமைதி ஆகாது. இத போட்டா தான் மனசு அமைதி ஆகும். மாறி, எனக்கு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்குடா. அந்த பாய் தொல்லை தாங்க முடியல. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்ல. ஏனுங்க, பாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குதுங்க. என்ன வழி? மட்டன் பிரியாணி வாங்கிங்க, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்துருவணுங்க. பாய் கிட்ட அன்பா கொடுத்து போடுங்க. அவர் ஆசையாடி சாப்பிட்டாரு வச்சுக்கோங்க, மவுத் ஆயிருவாருங்க. போடா அறிவு கெட்டவன. ஆடுகளுக்கெல்லாம் விஷ நோய் வந்ததுனால பாய் பிரியாணி சாப்பிட யோசிப்பாரு. அப்படின்னா இன்னொரு யோசனைங்க, பாய்க்கு தண்ணி வாங்கி கொடுத்துங்க. போதை தலைக்கேறணும்னு அப்படியே கோழியை தலையை பிடிச்சி திருகிற மாதிரி திரும்பி கொண்டு போடுங்க. தண்ணி அடிக்க மாட்டானடா. ஏனுங்க, நம்ம பாய பார்த்தா கொஞ்சம் பொம்பளை வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி பாய மயக்கி அவர்கிட்ட இருந்த படத்தை பிடிக்கி அவர் கொடுத்துட்டோம்னா பாயோட வீக்னஸ் பிடிக்கிறோங்கிற நல்ல ஐடியா தான். பொண்ணுக்கு எங்க போறது? உனக்கு யாராவது தெரிஞ்சவா இருக்கா? எனக்கு யாரையும் தெரியாதுங்க. வேணும்னா பக்கத்துல ஒரு பீவி நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லி உதவி கேளுங்க. நான் வேணா ஏதாவது கொடுத்துடலாம். கொடுத்துடலாமா? கேக்கிட்டு வா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நோக்கு வேணும்னா காசு கூட கொடுத்துறேன். ஒரு பாய மயக்கி அவர்கிட்ட இருந்து பணம் புடுங்கணும். 5000 ரூபாய் தர்றேன். 10 நோக்கு எவ்வளவுதான் வேணும்? 25000. 25 பாய்க்கு கொடுக்க வேண்டிய அதே அமௌண்ட். 25000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பாக்தாத் பேரழகியா? உன் மூஞ்ச கொஞ்சம் பாப்போம். முகம் பூரா பல்லா இருக்கு. இது நம்ம பாய்க்கு தானே இருக்கும். நான் பாயே தான். எங்க ஓடுற? வேண்டாம், என்ன விட்டு பாய். விட மாட்டேன். பாய், தயவு செஞ்சு என்ன விட்டு சொல்றேன். விட மாட்டேன். ஏட்டையா, நான் கான்ஸ்டபிள். ஏதோ ஒண்ணு போலீஸ்காரர். இந்த ஆளு கோஷா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி பெண்கள் சீட்ல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சிலுமிஷம் பண்ணாயா? அது என்னன்னு கேட்க போறதுக்கு அடிக்க வர்றாயா? அப்படியா? ஒழுங்கு ஓடு. போய் புடியா. உன்ன மாதிரி 2 பேர் இருந்தா போதும். வெளிநாட்டுக்கார இந்தியா கொடுத்த கடனை கேட்கவே மாட்டா. ஹலோ, ஜானகிராமன், உங்களுக்கு போன். ஹலோ, நான் ஜானகிராமன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தாண்டா அம்மா பேசுறேன். ஒரு நல்ல செய்தி. நோக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம்.
கல்யாணமா? இப்ப அதுக்கு என்னமா அவசரம்? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நேக்கு பெண்ண அவசரம்னு எல்லா பிள்ளைகளும் இதே பதில தான் சொல்லுவா. நேக்கு தெரியாதா? அது இல்லம்மா, அண்ணா கல்யாணம் இருக்கானே, முதல்ல அவனுக்கு பண்ணுங்க. ஜானகிராமா, நானும் பகீரத முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அந்த வெறும் பயலுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. இதோ பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நோக்கு பண்ணணும்னா நீ கிழவன் ஆயிடுவாய். அதனால நானு உங்க அண்ணா எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். நல்லா வர்ணம் வந்திருக்கு. உன்னை பாக்குறதுக்கு பொண்ணாத்துக்கார நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வர்றா. என்னம்மா இது? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்ட அப்படி? என்னடா எதிர்பேச்சு பேசிட்டே இருக்க? நாளைக்கு நீ வர்றாய், பொண்ணை பாக்குறாய். எங்கேயும் ஓடிடாத. உன்னை அழிச்சுட்டு வர்றதுக்கு கல்யாண ராம பொறுத்துட்டே இருக்கான். ஐயோ, டேய் சேகர், போச்சு போச்சு, எல்லாமே போச்சுதான். என்ன பார்க்க ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கல்யாணம் வரானா? வந்தா என்னடா அண்ணன் வரதுக்கு எவ்வளவு டென்ஷனா வர? என்ன கல்யாணம் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருமே. தெரிஞ்சா என்ன, பிலோமினா தான் என் பொண்டாட்டின்னு தைரியமா சொல்லுங்க. வேற வினையே வேணாம். என் ஆத்துக்காரி கிறிஸ்டின்னு தெரிஞ்சா போறோம். என் அண்ணாக்கள் என்ன மூலிகை பட்டியல் கொட்டியால் கொளுத்துவாளே. டேய் பிலோமினா இப்ப வீட்ல இருக்கல? இல்ல, அவ மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போனா. கவலைப்படாதடா, அவ வரதுக்குள்ள ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிடலாம். என் அண்ணாவை அவளை சாமானியத்தில் அனுப்ப முடியாது. அவன் ஒரு கொடாகண்டன். துபாரா சேகர், உன் காதல்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒய்யெல்லாம் நிறைய எழுதிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சு ஹெல்ப் பண்றேன். நன்னா விசாரிச்சோடா. இதான கரெக்ட் அட்ரஸ் மாதிரி? கரெக்டான அட்ரஸ் தாங்க. பெல் அடிங்க. ஐயோ, கல்யாணம் வந்துட்டானே. ராமா, நீ தான் என்ன காப்பாத்தணும். இயேசுவே, நீயும் ஜாயின் பண்ணிக்க. டேய் அண்ணா, கல்யாணமா? தம்பி ஜானகிராமா, டேய் நான் வர்ற விஷயத்த அண்ணா நோக்கு முதல்லயே போன் பண்ணி சொல்லலையா? நான் பதறிட்டு வரேனே. நீ ஏன் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்ற? பாசம். அண்ணா வாசல்ல காத்துட்டு இருப்பானே, பாசம். சரி வா, உள்ள போய் பேசுவோம். போ. இல்லை, ஆ? இப்ப நீ என் கல்யாணத்தை பத்தி தானே பேச வந்திருக்காய். ஆமா. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுமே. என்ன தம்பி சொல்லு. கல்யாணமா, இப்பெல்லாம் வர வர எனக்கு கல்யாணத்து மேலே ஆசை இல்லாம போயிடுச்சு. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நல்லா உழைக்கணும். அதுக்கப்புறம் ஹாயா சாமியாரா போயிடணும். இப்பெல்லாம் பேப்பர்ல வரல அந்த சாமியார் இல்ல, ரியல் சாமியார். தம்பி ஜானகிராமா, நான் வந்த விஷயம் இவ்வளவு சுலபமா முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. டேய், என்ன? அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் ஏசும் ஏளனமா பேசும். ஆமா. இத நம்ம மாத்து பெரியவாளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்னு புரிய மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்படியா? இந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. முதல்ல ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. தம்பி பாத்தியா என் நிலைமைய? வேலைக்காரன் கூட மிரட்டன். டேய், அண்ணன் தம்பி நாங்க 1000 பேசிப்போம், நீ வாய மூடின்று. தம்பி நீ வா உள்ள போலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க, உள்ளவே பேசலாம். ஏய், நீ வேலைக்காரன், நீ உள்ள வரப்படாது.